மீனா முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ரோகிணி கிட்ட நான் வந்து கேட்டேன். எதுக்குங்க இப்ப நீங்க சிட்டி கிட்ட பணம் கடன் வாங்குனீங்க? இவ்வளவு பணம் வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க முகமே மாறிடுச்சு. திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் வந்து சொன்னேன். போன்ல இருந்து வீடியோவை டிரான்ஸ்பர் பண்ணி என் தம்பிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. அப்படிப்பட்ட பிரச்சனை பண்ற அந்த சிட்டி கிட்ட எல்லாம் எதுக்கு பணம் வாங்குனீங்கன்னு சொல்லி கேக்குறப்போ, அந்த போன பத்தி பேசினப்போ ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட் வருது அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க, அந்த போன ரோகிணி ஏன் எடுத்து கொண்டுட்டு போய் சிட்டி கிட்ட கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மீனா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல வாய்ப்பு இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா மீனா, எனக்கும் நீ சொல்றத வச்சு பாக்குறப்போ சந்தேகமா தான் இருக்கு. 2 3 தடவை இந்த பாலமாவும் வித்யாவும் நம்ம வீட்டுக்கு இருந்தப்போ ஒன்னா இருந்தப்போ போன் அவங்க கையில என் போன் அவங்க கிட்டயே தான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. வீடியோ எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீயே யோசிச்சு பாரு. அன்னைக்கு லாஸ்டா அந்த ஃபங்க்ஷன் அப்ப கூட நான் வந்து லைட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தப்ப கூட வீடியோ எடுக்கிறதுக்காக என் போன் எடுத்து நானே தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்ப அந்த போனை வாங்கி அவங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தா அவங்க போன்லயே வீடியோ எடுத்திருக்கலாம்ல? எதுக்கு என் போனை வந்து டார்கெட் பண்ணாங்க? எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தானே போன் காணாம போச்சு. ஏன் அந்த வித்யாவும் ரோகிணியும் சேர்ந்து அந்த போனை கொண்டுட்டு போய் சிட்டி கிட்ட கொடுத்துடக்கூடாது இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க, எனக்கு அப்படிதாங்க டவுட்டா இருக்கு. ஏன்னா ரோகிணி சாதாரணமா இல்ல, பணம் வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு போயிருந்தா பரவாயில்ல. நான் இந்த போனை பத்தி பேசின உடனே அவங்களுடைய முகமே ஒரு மாதிரி மாறிடுச்சு. எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே மீனா. ஆனா போன மட்டும் இந்த பார்ல மட்டும் எடுத்து கொடுத்திருந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா சிட்டி மூலமா இந்நேரம் நான் உன் தம்பியோட வாழ்க்கை, சத்யாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருந்திருக்கும். இதோ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. ஒருவேளை பணம் கடன் வாங்கினதுக்கு நீ இந்த வீடியோ எடுத்து கொடுத்தீங்கன்னா பணத்தை வந்து நான் வந்து இப்ப கொஞ்சம் பணத்தை வந்து கழிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேணும்னே வந்து இப்ப ஏதாவது பண்ணிருப்பானா இல்ல? என்னத்துக்கு இது வந்து இப்படி பண்ணிருக்கணும்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. இல்ல, இதுக்கு ஏதாவது காரியமாகாம இந்த பாலர் அம்மா இந்த விஷயத்துல மூக்கு நுழைக்காது. எதுக்கு இப்படி பண்ணுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இதுகிட்ட எப்படி உண்மை வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வெயிட் பண்ணி பாரு, ஒரு 2 நாள்ல உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா யோசிக்கிறாங்க. ஏங்க, ஏற்கனவே இந்த ரோகிணி மேல நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. 30 லட்சம் ரூபாய் பிரச்சனை, வேற கடை வேற. இப்ப வேற மாத்தி பேர் எழுதி மாமா பேர்ல எழுதிட்டோம். அந்த கான்ல இருக்காங்க. நாம ஏதாவது பண்ண போனோம்னா பிரச்சனை பெருசா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏற்கனவே வந்து இது மேல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கும் கூட 2 லட்சம் ரூபாய் வந்து உனக்காக கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இது வாலண்டியரா கொண்டு போய் பார்வதி ஆண்டி வீட்ல பணத்தை வச்சிருக்குது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ எனக்கு என்னமோ இது நிறைய திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. அன்னைக்கு பார்வதி ஆண்டி வீட்ல கூட இதுதான் 2 லட்சத்தை தேடி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பின்னமினா, உன் மேல வந்து அது வந்து இரக்கம் காமிக்கக்கூடிய ஆளா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா போய் இந்த விஷயத்தை அடுத்த நாள் செல்வத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப செல்வம் சொல்றாங்க, இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணா என்ன முத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அந்த அவங்களுடைய பிரண்ட் வித்யா தானே, வித்யா கிட்ட ஏதாவது கேட்டு பார்த்தா தெரியும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நானும் அதான் யோசிச்சேன். ஆனா இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு. அதை எப்படி ஃப்ரெண்டை விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா முத்துக்கு சவாரி வருது. சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறமே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சவாரி கிளம்பிடுறாங்க. அப்ப போற வழியில கரெக்டா அந்த தாத்தா பாட்டி இருக்கிற இடத்துலயே தான் சவாரி வந்து இறக்கி விடுற மாதிரி இருக்கு. அங்க இறக்கி விட்டுட்டு தாத்தா பாட்டி பார்க்கலாம்னு அங்க போறாங்க. அங்க போறப்போ பாட்டி சொல்றாங்க, ரொம்ப நாளா காணாமே அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லையே பாட்டி, டெய்லி தான் மீனா வந்துட்டு இருக்காள. மீனா வந்துகிட்டு தான் இருக்கா. நீ வரதே இல்ல முத்து தம்பி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி சவாரி, அந்த பக்கம் சைடு. சோ இந்த பக்கம் வர வேண்டிய வேலையே இல்லை. அதனால தான். ஆனா அதுக்காக உங்களை நான் மறந்துருவேனா? இந்தா இப்ப கூட பக்கத்துல தான் வந்தேன். அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா சொல்றாங்க, ஏய், அந்த போன் எடுத்து முத்து தம்பி கிட்ட கொடு. அந்த தம்பிக்காவது ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொண்ணு? என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்க செருப்பு தேய்க்கலான்னு வந்தது. அந்த பொண்ணு ஆட்டோல ஏறுறப்ப இந்த போனை தவற விட்டுட்டு போயிருச்சு. சரி வந்தா திருப்பி கொடுக்கலாம்னு பார்த்தா கடைசியில அந்த பொண்ணு வரவே இல்லை. போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. என்ன எதுன்னு தெரியல. இதை எப்படி ஆன் பண்ணணும்னு கூட எங்களுக்கு தெரியாது தம்பி அப்படின்னு சொல்றாங்க. இங்க குடுங்க போன அப்படின்னு வாங்குறாங்க. வாங்குறப்ப முத்து இத பார்த்துட்டு, இது என் போன் ஆச்சு. இந்த போன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உன் போனா என்ன தம்பி சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. எந்த பொண்ணு கொண்டு வந்து இங்க கொடுத்தாருன்னு உங்களுக்கு பார்த்து அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்ப கரெக்டா ரோகிணியுடைய போட்டோவை வீட்ல இருந்து குரூப் போட்டோல எடுத்து காமிக்கிறாங்க. இதுல ஏன் இந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கொலு ஃபங்க்ஷன், அப்போ ரோகிணியோட வித்யா கூட இருக்காங்க. அந்த கூட இருக்கிற போட்டோ பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. சரிங்க பாட்டி, நான் ஏதாவது ஹெல்ப்னா உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன தம்பி உனக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போன வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப பாட்டி கிட்டையும் தாத்தா கிட்டையும் சொல்றாங்க, இந்த போன வேற யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு மீனா சொல்றாங்க, இங்க பாரு மீனா, நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. இந்த சத்யாவை மாட்டி விடுறதுக்கு இந்த பாலராம தான் இந்த போன் எடுத்து வித்யா கிட்ட கொடுத்திருக்கும் போல இருக்கு. இந்த வித்யா எங்கேயோ கொண்டு போய் ரோட்ல போட்டிருக்குது. அது கரெக்டா நம்ம பாட்டி தாத்தா கையில கிடைச்சிருக்கு பாருன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.